மயிலாடுதுறையில் இருந்து திருச்சி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் பாபநாசம் ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்ற நிலையில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். சுமார் 100 மீட்டர் தூரம் நிற்காமல் சென்ற ரயில் மீண்டும் வந்து பயணிகளை ஏற்றி சென்றது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுல்தான். ரயில் நிற்காமல் சென்றதற்கான காரணம் என்ன? விவரங்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ரயில்வே காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பாபநாசம் ரயில் நிலையத்துல மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி விரைவு பயணிகள் ரயில் பாபநாசம் ரயில் நிலையத்துல தினசரி பயணிகளை ஏற்றி செல்வது வழக்கம். தொடர்ந்து இந்த ரயில்ல பாத்தீங்கன்னா அரசு பணிக்கு செல்பவர்கள், மருத்துவமனைக்கு செல்பவர்கள், பள்ளி கல்லூரி மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவர்களும் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில எப்போதும் போல பாபநாசம் ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னைக்கு காலையில மயிலாடுதுறை திருச்சி விரைவு ரயில நடைமுறையில நிற்காமல் போய் பாபநாசம் சாலியாமங்கலம் சாலையான ரயில்வே தடுப்பு கேட்டை தாண்டி சுமார் 100 மீட்டர் தூரம் வரை சென்றது. ரயில் நிலையத்துல ரயில் நிற்காமல் சென்றதை பார்த்த பாபநாசம் ரயில் மேடையில் இருந்த பயணிகள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சன. பிறகு மீண்டும் பாபநாசம் ரயில் நிலையத்துக்கு ரயிலானது பின்னோக்கி இயக்கப்பட்டு காத்திருந்த ரயில் பயணிகளை மீண்டும் ஏற்றி கொண்டு சென்றது. இந்த சம்பவமானது இந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த சம்பவம் குறித்து திருச்சி ரயில் கோட்ட மேலாளர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி சுல்தான்.